ஆன்மீக நண்பர்களுக்கு பதஞ்சலி ரா கார்த்திகேயனின் பணிவான வணக்கங்கள். குருவே சரணம். குரு பகவானால் யோக பலன்களை பெறப்போகும் ராசிகள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கவும். வீடியோவை அனைவருக்கும் ஷேர் செய்யவும். குரு பகவானால் யோக பலனை பெறக்கூடிய ராசிகள் எவை? அந்த ராசிக்காரர்கள் பெறக்கூடிய யோக பலன் என்ன? அந்த பலன்கள் எப்போது கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம். தனகாரகன் என்று அழைக்கப்படும் செல்வத்துக்கு காரகனான நவகிரக குரு பகவான் தனது கோச்சார பயிற்சியின் போது குறிப்பிட்ட நாட்கள் சில ராசிகளுக்கு யோக பலன்களை கொடுப்பார். அவ்வாறு யோக பலன்களை தற்போது நவகிரக குரு பகவான் குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு சித்திரை 18 அதாவது மே 1ஆம் தேதி முதல் வைகாசி 19 அதாவது ஜூன் 1ஆம் தேதி வரை யோக பலன்களை தர இருக்கிறார். இவ்வாறு குரு பகவானால் யோகத்தை பெறப்போகும் ராசிகள் மேசராசி மற்றும் விருச்சிக ராசி ஆகும். செவ்வாய் பகவானின் ராசியான மேச ராசி மற்றும் விருச்சிக ராசிகளுக்கு சித்திரை 18 அதாவது மே 1ஆம் தேதி முதல் வைகாசி 19 அதாவது ஜூன் 1ஆம் தேதி வரை யோக பலன்களை அளிக்க இருக்கிறார் குரு பகவான். இந்த காலகட்டத்தில் மேச ராசி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செல்வ நிலையை உயர வழி கிடைக்கும். வருமானத்திற்கு வழிவகை செய்ய போகிறார் இந்த குரு பகவான். வீட்டில் சுபகாரியம் நடக்க வழி பிறக்கும். சுப செலவுகள் உண்டாகும். தங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை உண்டாகும். சமூகத்தில் அந்தஸ்து உண்டாகும். கையில் பணம் புரள வேலை வாய்ப்பு உண்டாகும். இவ்வாறு யோகமான பலன்களை மேசராசி மற்றும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் அளிக்க வழிவகை செய்வார். மேலும் இந்த யோக பலன்கள் சித்திரை 18 முதல் வைகாசி 19ஆம் தேதி வரை குரு பகவானால் கிடைக்கப் பெறுவீர்கள். இந்த காலகட்டத்தில் இந்த ராசிக்காரர்கள் குரு பகவானின் அருளை பெற குரு வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பாகும். நவகிரக குரு பகவானுக்கு வியாழந்தோறும் நெய்விளக்கேற்றி வழிபட குரு அருள் கிடைக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு ஆன்மீகம் மற்றும் ஜோதிட பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.